இன்றைக்கி நம்ம பொங்கல் தான் போட போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை பார்த்துக்கோங்க. சாயப்பாவுக்கு நான் வந்து அன்னதானத்துக்கு என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்கள். தக்காளி, பச்சை மிளகாய், எண்ணெய், ஆயில் பாக்கெட்டு, இது வந்து விளக்கு எண்ணெய், தேங்காய் வந்து சட்னிக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பெரிய வெங்காயம் இருக்குது பார்த்துக்கோங்க, கருவேப்பிலை, மல்லி இலை, அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, அதுக்கப்புறம் இது வந்து துணை நான் வந்து 200 கிராம் வந்து முல்லைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கேன் அவருக்கு உதிரிப்பூ கட்டுறதுக்கு. இந்த பக்கம் மாலை, இந்த பக்கம் சாப்பாட்டுக்கு அன்னதானத்துக்கு பாக்கு மட்டை தட்டு. இவ்வளோ தாங்க இன்றைக்கி. இதில் பார்த்திங்கன்னா நான் பொங்கல் தாளிக்கிறதுக்கு மிளகு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். 2 குக்கர் போட போகிறேன் பார்த்துக்கோங்க. மொத்தம் 9 டம்ளர் பார்த்துக்கோங்க. அரிசி பருப்பு எல்லாம் சேர்ந்து 2 குக்கரில் போட போகிறேன். இன்றைக்கி தாங்க நம்ம வீட்டில் அன்னதானத்துக்கு உண்டான சமையலுக்கு. நான் இன்றைக்கி லேட் ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. அதனால தான் வேகமாக வீடியோ எடுக்கிறேன். இப்போ நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நான் போடுறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பருப்பு போட்டு விட்டேன் குக்கரில். இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி நறுக்கலாம். இன்றைக்கி நம்ம வியாழக்கிழமை சாயப்பாக்கு அன்னதானத்துக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து மொத ஸ்வீட்டு சாயப்பாக்கு பால் பாயாசம், முந்திரி, திராட்சை, ஏலக்காயெல்லாம் போட்டு பால் பாயாசம், ஜவ்வரிசி, சேமியா போட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் 40 பேர் சாப்பிட்லாங்க வெண்பொங்கல் செஞ்சுருக்கிறேன். அதுக்கு பாருங்கள் தேங்காய் வேர்க்கடலை போட்ட சட்னி, தேங்காய் வேர்க்கடலை போட்டு பொட்டுக்கடலை போட்டு சட்னி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் காய்கறியெல்லாம் போடலாங்க. தக்காளி, வெங்காயம், துவரம்பருப்பு போட்டால் சாம்பார், பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சாம்பாருங்க. சாப்பாடு சாம்பார் மாதிரியே தான் வச்சுருக்கேன், புளி கரைச்சி ஊற்றி.